கொள்கின்றேன். முடியானே முடிவதித்த முடியானே கரும நிறமுகள குன்றக்குடியானே குடியானே அடியார் மன குடியானே மாறாது கொடுக்கும் அன்னை கொடியானே சேவர் கொடியும் குகனே குவிய நெஞ்சமே ஏழேல் மடியானே அணிந்தரமம் போற்றி வணங்குகின்றேன். முருகா முத்து குமரா கந்தா காத்தியா சமுகா சரவணா குகனா சுப்பிரமணியா அப்படின்னா முருகன் பேரை சொல்லணும். அப்படின்னா ஒரு நாள் பொழுது பத்தாது. எப்படி ஒரு 4 நாளைக்கு நாடகம் வச்சாதான் முருகன் பேரை சொல்லலாம். ஏன் முருகன் பேரை ஒரு நாள் பொழுது மட்டும் பத்தாது அப்படின்னா கோடிக்கணக்கான பேர், ஒவ்வொரு தளத்துக்கும் ஒவ்வொரு பேர்கள் உண்டு. அதனால ஒரு கோடிக்கணக்கான பேரை சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு நாள் பொழுது பத்தாது. அதனால முருகா முருகா முருகன் முருகனை நினைச்சு கொண்டிருந்தாலும் மனபோல வந்தாலும் படி போல தீர்ந்து கூட அப்படின்னா முருகனை முதல்ல நினைச்சுக்கணும். முருகனை வணங்குறதோட முதல் கடவுள் யார் அப்படின்னா விநாயகரத்தை முதல்ல வணங்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல விநாயகரை வணங்கி விடுத்தா எந்த காரியத்துக்கும் போகணும். அப்படின்னா எந்த காரியம் வெற்றி பெற வரணும், வெற்றியோட வரணும், வெற்றி பெற்று வரணும்னா முதல்ல யாரை வணங்கணும்னா முதல் கடவுள் விநாயகர். அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமானை வணங்கணும். நான் வந்திருக்குது அந்த முருகனை வணங்குறதுக்காக வந்திருக்கேன். அந்த முருகனை வணங்கி விட்டு நம்ம அடுத்த கலைப்பணியை தொடர்பவே. காஞ்சிக்கு காமாட்சி, மதுரையில மீனாட்சி, காசி விசாலாட்சி. முதல்ல தாயை வணங்கணும். தாயை வணங்கினாத்தான் எந்த காரியமும் வெற்றியாகும். அப்பெல்லாம் தாயேந்த வணங்கினது ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய அரசாங்க வேலைகள். அப்பெல்லாம் தாயேந்த வணங்கினாங்க. இப்ப யாரு தாயேந்த வணங்குறது? தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்விக்க மந்திரம் இல்லை. தாயை விட சிறந்த கோவில் உண்டா? தாய் தான் முதல் தெய்வம். தாயை விட சிறந்த கோவில் எதுவும் இல்லை. அதனால முதல்ல தாயை வணங்கி விடணும். தாயை வணங்குறத விட
அனைவரையும் வணங்குறதோட முதல்ல எங்க அண்ணனை வணங்கணும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, எப்பவுமே எங்க அண்ணன் வந்தோடனே கலகலன்னு பேசுவாரு. இன்னைக்கு என் மேல வருத்தமா இருக்கிறாரு, பேசவே இல்லை. ஏன் பேசல அப்படின்னு வருத்தம் அப்படியே நேற்று எங்க அண்ணன் இடத்துக்கு நான் போகல. கடைசி நேரத்துல நான் வர முடியாதுன்னு சொல்லி செல்ல ஆப்பட முடியாது. அதனால எங்க அண்ணன் வருத்தமா என் மேல இனிமே இதோட பேசக்கூடாது, இதுக்கு நாடகம் கொடுக்க உடனே முடிவுல பண்ணிட்டாரானே. அதனால அது யாரை கூட்டிட்டு போனா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால எங்க அண்ணன் இந்த ஊர்ல என்ன பண்ணி வந்தாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. அதனால எங்க அண்ணன் என் மேல கோவமா இருக்கிறாரு. எப்படித்தான் என்ன யாரு பேசாம இருந்தாலும் எனக்கு எங்க அண்ணன் பேசாம இருக்குது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணன் வந்து வருத்தப்பட்டுக்கலாம். வருத்தப்படுறது உண்மைதான். அப்ப இதுல வர கேட்கிறியா? அதுல முதல்ல தாயை வணக்கி விட்டு நம்ம அடுத்த கலையுடைய தொடர்பு ஒளிபெருக்கி கையில இருக்கு. எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் டிஆர் மகாலிங்க போகாத மேடையில பாடுனாலும் முதல்ல ஒளிபெருக்கில இருக்கணும். அதனால ஒளிபெருக்கிய அமைச்சருக்கு அண்ணன் அவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிபெருக்கி சிறப்பா இருந்தாலும் வந்திருக்க பட்டமேல 4 பேர் சிறப்போட வந்தா தான் இந்த இடத்துல நானும் வெற்றி பெற்று போகலாம். அதனால உங்க 4 பேருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மக்கள் சீர்கள் அப்படின்னா முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி இவங்க எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் இந்த இடத்துல நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் அனைத்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் மனதார நான் வந்திருக்க எந்த வேலைக்கு வந்திருக்கணும் அந்த வேலையை சரியா சிறப்போட பார்க்கணும். அப்படின்னா பொன்பேத்தி அப்படின்னா அது எப்படி அதுக்குன்னு ஒரு சிறப்பு, அதுக்குன்னு ஒரு பேர். எப்படி பொன்பேத்தி அப்படின்னா பொன்பேத்திக்கு நம்ம மதுரை மாவட்டத்துக்கும் ஒரு தொடர்புகள் உண்டு. அப்படிலாம் இருக்கும் போது நான் எப்பவுமே என்ன அந்த யூடியூப் வந்துச்சு நான் பேசவே மாட்டேன். ஏன்னு கேட்க அது போன வருஷம் நான் போய் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாம் மதுரை பாட்டில் நான் மட்டும் போயிருந்தேன். அங்கே சும்மா ஒரு ரொம்ப உள்ள ஒரு சின்ன வார்த்தையை கொடுத்துட்டேன். அதுக்கே வந்து 10,000 அவதாரம் கட்டினேன். தேவையாது. ஆமா இந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்லலாமான்னு கேட்டு யாருக்கு கொடுத்துருவாங்க காலத்துல முடிச்சுக்கிட்டாரு. ஆமா சங்கத்துல இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதனால நான் ஒளிபெருக்கி வந்தா எப்பவுமே அந்த அந்த யூடியூப்ல வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நான் எப்பவுமே பேச மாட்டேன். அதனால யூடியூப் எடுக்கிற தம்பி அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் எந்த வேலைக்கு வந்தையோ இவர் எனக்கு அண்ணன் அவர் தம்பி அப்படின்னு சொல்ல முடியும்.
அதனால யாரையுமே போய் தம்பி வாங்க சொல்ல முடியுமா? அண்ணன் முதல்ல வார்த்தை வரும். அதனால முதல்ல எந்த வேலைக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை சிறப்போடு வெற்றியோடு வெற்றி பெற்று போகணும் அப்படி நினைச்சு அப்படி தூது விட்டா எப்படி இருக்கும்? மேகத்தை தூது விட்டா எப்படி இருக்கும்? அந்த நிலவை தூது விட்டா எப்படி இருக்கும்? அந்த காற்றை தூது விட்டா எப்படி இருக்கும்? அப்படி மயில்கள் குயில்கள் மான்கள் மீன்கள் அனைத்தையும் தூதாக விட்டா எப்படிலாம் இருக்கும்னு நினைச்சு கொண்டான். பேச போறேன் மடிக்கணக்கா தூது வளையடையச்சு கொண்டையில கண்ணனச்சு அவன்கிட்ட பேச போறேன் மடிக்கணக்கா ஊர்வசியும் பாவனுக்கு தொண்டுகள் செய்திடணும். அவன் கூட பேச போற மணிக்கணக்கா ஆசை புட்டை ஒட்ட பாத்துரா மாடி ஒட்ட பாத்துரா அவனுக்கு தொண்டுகள் செய்திடணும். நண்பி தலைவன் அப்படி நம்பிராசனுக்கும் நங்கை மோகினிக்கும் 7 ஆண் குழந்தை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளையை இல்லையே நினைச்சு ஒரு பொம்பளை பிள்ளைக்காக இயங்கிக் கொண்டு அப்படி முருகா 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 முருகன் முருகனை நினைச்சு அந்த முருகன் நல்லால வள்ளிக்கிழங்கு எடுத்த பள்ளத்துல வள்ளிக்குடியில கண்டெடுத்தனால முருகனுக்காக தனவதச்சு என்மேலும் காவலுக்கு போகணுமே சொல்லி எங்க அப்பா காவலுக்கு வர சொன்னோன்னு யாராவது வர்றாப்பா காவலுக்கு என்னை போய் சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன எங்க அப்பா என்ன சொன்னாங்க 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பொம்பளை பிள்ளை காவலுக்கு போய் சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோட எங்க அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? எந்த இடத்துல எந்த பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்கணும், யாருக்கிட்ட கொடுத்தா சிறப்போட வெற்றி விட்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் மகளே அப்படின்னு சொல்லி இந்த காவலை நீ தான் பார்க்கணும். ஆண்கள் உழுது வைடுவது பெண்கள் காவல் புரிவது நம்ம குலவழக்க ஆச்சாரப்படி நீ தான் காவலுக்கு போகணும்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. இந்த
இடத்துல எப்படிதான் 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை காவலுக்கு வச்சுட்டு இருக்காங்களே அப்படி நினைச்சு யாராரு காவலுக்கு வர்றதுன்னு கேட்கும் போது நீங்க எல்லாரும் வர்றோம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம போகணுமே அப்படின்னு நினைச்சு ஓடோடி காவலுக்கு வரும்போது காதல் காதல்னா சும்மா சாதாரண காதலா? அந்த காதல் நினைச்சு பார்த்தோம்னு இன்பமும் துன்பமும் லாபமும் நஷ்டமும் அந்த காதல்னா அந்த காதலை பத்தி நீ எப்படி சொல்றது எனக்கே தெரியல. அதனால அந்த காட்டுக்கு வந்தா தனிமையில இருந்தவன தனிமையில இனிமகாங்கலாமா அப்படின்னு தனிமையில இருந்தவன எப்படி தெரியுமா? ஆனா இந்த பருவம்னு ஒண்ணு வரும்போது அந்த முருகனை
கட்டுனா அவரை தான் கட்டணும். எப்படி திருமணம்னு பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவரை தான் திருமணம் பண்ணிக்கணும். அப்படி திருமணம் பண்ணவே வச்சுங்களேன், அவர் காலடியில இருந்து பணிபட பண்ணணும் அப்படின்னு நினைச்சு, அப்படி 5 வயசுல அறியாத பருவத்துல முருகன் நினைச்சு அந்த வலிமையில விளைவித்து காத்து கொண்டு எப்படி ஏங்கி கொண்டு இருக்கிறேன்னு தெரியுமா?
எந்த வேலைக்கு வந்திருந்தாலும் என் அன்பான தோழிகள் இருவரும் வந்திருக்காங்க. என் அன்பான தோழிகள் இருவரும் வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்படின்னு கூப்பிடுற ஒரு சத்தம் எனக்கு காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு பெண்கள் அப்பா இடையில சேர்த்திருக்காங்க, வேலைக்கு சேர்த்திருக்காங்க. எந்த முடிவு இருக்க அவளா இருக்கும்போது நான் எந்த வேலைக்கு வந்திருக்கேன் அந்த வேலையை சிறப்போட பார்த்தாலும் அன்பான தோழிகள் என்னை அலட்டிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன விவரம் என்ன காரணம் சென்று பார்க்கறதுக்கு முன்னாடி Thank you.